மார்னிங் கிட்ஸுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இது குடிச்சிட்டோங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ் பசி எடுக்காது. நல்லா வயிறு ஃபில்லிங்கா வச்சுக்கும். பெரியவங்கள இருந்து குட்டி பசங்களுக்கு வரைக்கும் நம்ம எல்லாரும் கொடுக்கலாம். ஸ்கூல் போற குழந்தைக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. காலையில இருந்து இந்த மாதிரி ஒரு டம்ளர் குடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு மார்னிங் டிஃபன் செய்யாமையே நம்ம ஸ்கூல் அனுப்பிடலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா டிஃபன் நம்ம 2 இட்லி கொடுக்கணும், 2 தோசை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது எல்லாருடைய சத்தும் இதுலயே இருக்கும். இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஜூஸ் கொடுக்கும்போது என் குழந்தை ரொம்ப வெயிட் கம்மியா இருந்தாலும் இதை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நல்ல இதாதான் வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நம்ம வால்நட் கொடுக்கும்போதுலாம் நமக்கு நல்ல பிரெயினுக்கு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்குங்க. அதனால நம்ம வால்நட் கண்டிப்பா டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஆனா டெய்லி அவங்க கொடுக்கும்போது தனியா சாப்பிட மாட்டாங்க. அப்ப எதுக்குள்ள நம்ம ஆட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னும் போது இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக்ல கொடுக்கலாம். ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் தனியா ஜூஸா எடுத்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நட்ஸ் பவுடர் அரைக்கும் போது அதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி வால்நட் நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்துல ஆட் பண்ணிக்கணும். தனியா கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஊற வச்சு எடுத்துட்டு அரைச்சி இதோட பால் ஆட் பண்ணிப்போம். பால் ப்ளஸ் செவ்வாழைப்பழம். நான் 2 குழந்தைக்கு கொடுக்கணும்னா 2 செவ்வாழைப்பழம் எடுத்துட்டேன். அந்த மாதிரி 2 வாழைப்பழம் போட்டு நல்லா அரைச்சி கொடுக்கும்போது நல்லா வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். பசி எடுக்காது. ஒரு 2 hours நல்லா பசி தாங்கும். நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு கிளாஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா போதுங்க. பிரேக்ஃபாஸ்ட் காலையில ரெடி பண்ண ஒரு அவசியமே இல்லை. இதுதான் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. கண்டிப்பா எல்லா குழந்தைக்கும் கொடுங்க. ஹெல்த்தியான ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.